சேரால் யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பார்க்காதுங்க. நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் பழைய சோறு மிச்ச வீட்டில் இருந்த ப்ரோ, அதை தான் வைக்கேன். சாப்பிட்டு முடிச்சு செல்ல வேலை குடலை பட்டிடும், அதுக்காண்டி தான் ப்ரோ சொல்லியது. வீடியோ புதுசாக பார்த்தா லைக் கமெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ப்ரோ, கோழி பா 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 பா. நல்லா கோழி நிற்க போடணுங்க. பழைய சோறை நான் தட்டி வச்சுருக்கேன். அந்த மிச்சம் இருக்கக்கூடிய சோறை கொண்டு வீட்டு வளச்சிட்டு வரேன் ப்ரோ. அன்னி ஒரு லைவில் போட்டிருந்தேன் ப்ரோ, ஒரு கொப்பை வெட்டக்கூடிய மாதிரி. அந்த கொப்பை வெட்டினா இந்த கூட்டு இருக்குள்ள, அந்த கூட்டை சுற்றி தான் அடைக்கணும். இந்த மரக்கூட்டை பின்னாடி அந்த கம்பை இது குண்டு தோண்டி அந்த கம்பை நாட்டி விட்டு தான் அடைக்கணும் ப்ரோ. நிறைய பாருங்கள் அந்த கம்பு, இந்த நெட்டை கம்பாக இருக்குமா, அதுக்காண்டி தான் அந்த கம்பை நெட்டை வெட்டி எடுத்து நிறைய பாருங்க ப்ரோ. இந்த கம்பு தான் அது, அண்ணாயிரம் கம்பு. இதெல்லாம் வெட்டின அந்த மரம். கோழி இருந்து இற சாப்பிட்டுட்டு ப்ரோ. அதே மாதிரி கோழி அதில் முட்டை அதை போட்டுருவேன், அப்படியே போய் பார்த்துட்டு ப்ரோ. நிறைய பேர் புதுசாக வீடியோ பார்க்கக்கூடிய லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எங்கள் வீடியோ பார்க்கவா ப்ரோ. எல்லோரும் மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோவுக்கும். இதை கூட்டு ஒரு முட்டை இருந்துருக்கோம். அப்படியே யாராச்சும் சொல்லுங்க. சரி, அடுத்த கூட்டில் தான் முட்டை இருக்கும், பண்ணி பார்த்துட்டு போகிறோம். இன்னொரு கூடு ப்ரோ. இதுலேயும் ஒரு 2 முட்டை இருக்குது. ஆமாம், இதுலேயும் ஒரு 2 முட்டை இருக்குது ப்ரோ. மொத்தம் 3 முட்டை ஆச்சு ப்ரோ. நான் இது போகல ப்ரோ, இது கருங்கோழி அங்கம். என் கூட்டில் குஞ்சு பொறிச்ச கருங்கோழி ப்ரோ நான் போகிறது. இதுவும் கூட்டில் அடை வச்சு பொறிச்ச கோழி தான். ஏன்னா அடை வச்சு எடுத்து விட்டு 1 வருஷத்துக்கிட்ட இருக்கும். அப்படி இந்த 3 முட்டையை கொண்டு இங்கே போய்ட்டு. ஆனால் நிறைய பேர் புதுசாக யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்குறியா ப்ரோ, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறியா ப்ரோ. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. 2023 யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணேன். 2026 பிறக்கும். ஏன்னா ஒரு 10 நாள் தான் ப்ரோ இருக்குது 2026 பிறக்கிறதுக்கு. ஆனாலும் ஒரு 4000 வாட்சர்ஸ் டைம் கம்ப்ளீட் பண்ண முடியலை. ஆனால் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் வியூஸ் எல்லாம் ரொம்ப போக மாட்டேங்குது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோவுக்கும். இனி கொஞ்சம் கோழி மறுபடியும் நான் அடை வச்சிட்ருக்கேன் ப்ரோ. இங்குபெட்டிலலாம் அடை வச்சிருக்கேன். அடுத்த வீடியோ வந்து இங்குபெட்டில் அடை வச்சிருக்க வீடியோ அப்லோட் பண்ணேன் ப்ரோ. ஆனால் புதுசாக ஏதாவது கண்டென்ட் போட்டு அடுத்த மீன் வளர்க்குறான்னு ஒரு சின்ன ஐடியா இருக்குது ப்ரோ. அந்த பிரிட்ஜு பாக்ஸில் மீன் வளர்ப்பாங்கள்ல, அதே மாதிரி வளர்த்து சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். அவ்வளோ கொஞ்சம் ஐடியா இருக்குது ப்ரோ. ஆனால் என்ன ஒரு முடிவுமே எடுக்கலை. அப்படியே பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை 2026 தான் ப்ரோ ஸ்டார்டிங் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணுது யூடியூப்பில் புதுசாக.
அதேமாதிரி ஒரு இடத்துல ஒரு சின்ன முயல் கூட இது நானே என்ன சொல்லணும்னு தெரிய மாட்டேன். இது முயல் வளர்க்கணும் ஒரு சின்ன ஆசை இருக்குது. முயல் வாங்கி வளர்க்கணும், வேறு புறா வளர்க்கணும், வேறு வான்கோழி கிண்ணி கோழி எல்லாமே வளர்க்கணும் ப்ரோ. அப்போ தான் ப்ரோ டெய்லி ஒரு வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியும். இது டெய்லி அவங்க கோழி வீடியோவே போட்டாலும் மேக்ஸிமம் கோழி நிறைய இப்போ வளர்த்தோம்னா அந்த வீடியோ போட்டால் எனக்கு தெரியாது ப்ரோ. கொஞ்சம் கோழி டெய்லி இந்த வீடியோவே அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம்னா பாக்கியவர்களுக்கும் எப்பவும் ஒரே வீடியோ மாதிரியே இருக்கும் வாய்ஸ் கொடுத்து போட்டாலும். அது ஏதாவது புதுசாக ஏதாவது கண்டென்ட் வச்சு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு ஒரு ஐடியா ப்ரோ. இப்போ பாருங்கள் ப்ரோ, இந்த கோழியை அடை வச்சு விட்டு குறைஞ்சது ஆனால் அந்த கோழி குஞ்சு என்ன ஓடல ப்ரோ, ஒரு 2-3 மாதத்திட்ட ஆகும். 2 மாதமாக இருந்த கோழி குஞ்சு அடை வச்சு எடுத்து விட்டு அது என்ன கோழியும் பெருசாக வளரல, அந்த கோழியை கொத்தியே வரட்ட மாட்டேங்க அந்த தலை கோழி. ப்ரோ புதுசாக யூடியூப்பில் வீடியோ போடணும் ப்ரோ, அப்போ தான் வியூஸ் போகும். 2026 வரை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் ப்ரோ எல்லா வீடியோவும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ண முடியும். இன்னையோட வேறு ரீசார்ஜ் வேறு முடிஞ்சிடும். இன்றைக்கி முடிஞ்சாலும் இந்த ஒரு 2-3 வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு 12 மணிக்கு ரீசார்ஜ் முடியும் இல்லைங்க. அதுக்குள்ளே ஒரு 2 வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டோம்னா அடுத்த வாரத்தில் ரீசார்ஜ் பண்ணுவேன். பண்ணி அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ப்ரோ. புதுசாக யாராலும் யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ப்ரோ எல்லாருக்கும்.